ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாருமே? காட்ஸ் கிரேஸ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இதுதான் எங்களுக்கு சென்னையில் ஃபர்ஸ்ட் டே. ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பிக்கு கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ரெடியாகி இருக்கோம். எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு saree கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃபேவரட் saree ஒன்று என்னோட ஃபங்க்ஷனுக்கு கட்டலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த குழந்தை வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப பாவங்க. அழகாக குட்டியாக ஹேண்ட்பேக்லாம் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு யூஸ் பண்ணவே முடியாது. நல்ல பெரிய ஹேண்ட்பேக், அந்த குழந்தைக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். நானும் அதே மாதிரி தான் என் பையனுக்காக ஸ்நாக்ஸு, தண்ணி, எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஆட்டோ ஒன்று புக் பண்ணி நாங்கள் நேராக காலேஜ் போயிட்டோம். போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பவனி ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த கூட்டத்திலேயே ஹைட்டாக ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா, அதுதான் என்னோட தம்பி. கரெக்டாக நாங்கள் அங்கே போகையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு பவனி போயிட்டாங்க. நேராக ஆடிட்டோரியமில் போய் உட்காந்துடலான்னு பார்த்தோம். அப்புறம் தான் தோணுச்சு, என்னோட பையனை வச்சுட்டு உள்ளே ஒரே சேரில் உட்காரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, அங்கே உட்காந்துட்டோம். அங்கே வந்து டிவி வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ மரம் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கூட காற்றே இல்லைங்க. சரியான வெக்கையில் உட்காந்துட்டு இருந்தோம். ஈவினிங் டைம், நைட் டைம் கூட அவ்வளோ ஒரு அப்படியே வேத்து ஊற்றிட்டு தான் இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த புக்கெலாம் போட்டிருந்தாங்க, அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் தம்பியோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குது. இந்த பாப்பா வீட்டுக்கு நாங்கள் ஒரு தடவை போயிருக்கும் போதே ஹஸ்பண்ட் தூக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என் பையன் ஒரே அழுக. இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டான் போல், பெருசாக அழலாம் இல்லை, சிரிச்சிட்டு இருந்தான். நாங்கள் அவ்வளோ நேரம் வெளியே தான் உட்காந்துருந்தோம். கரெக்டாக டிகிரி கொடுக்குற டைம் பார்த்திங்கன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டும் நேராக ஆடிட்டோரியம்குள்ளே வந்துட்டோம். அம்மா அப்பா எல்லாருமே வெளியே டிவியில் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட தம்பி பார்த்திங்கன்னா தியாலஜிக்கல் முடிச்சிருக்கான். He comes from CSI Toothukudi Nazareth Diocese and he is going back to his church for pastoral ministry. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக அவனோட டிகிரி அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். நாங்கள் யாருமே தியாலஜி படின்னு சொல்லவே இல்லை. இது அவனோட டிசிஷன் தான். ஸோ அவன் வந்து அவனோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வெளியே வந்து அம்மா அப்பா எல்லாருமே வந்து டிவியில் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ஸ்பீச்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஒரு அளவுக்கு மேலே எங்களால் இருக்க முடியல. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் கான்சன்ட்ரேஷன் மாற ஆரம்பிச்சிட்டு எப்போண்டா முடியுங்கிற மாதிரி ஆகிட்டு அவ்வளோ லாங்காக போச்சு. ஃபைனலாக ஃபங்க்ஷனும் முடிஞ்சிட்டு we were born for forgiveness. We were known by our love and delighted in weakness. Never know His பேரண்ட்ஸோட சந்தோஷத்தை அங்கே பார்க்க முடிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்குமே வந்து ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இவங்கக்கிட்ட வந்துட்டு பேசிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு போனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ செஷன். நாங்கள் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சரியான பசி, அங்கே டோக்கன் கொடுத்துருந்தாங்க. நேராக நான் சாப்பிட போயிட்டேன். பிரியாணி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பியாக நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிரியாணி மட்டும் எப்போ கொடுத்தாலும், எங்கே கொடுத்தாலும், எத்தனை தடவை கொடுத்தாலும் சாப்பிட்லாங்க. என்ன மாதிரி யாராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் காலேஜை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே உள்ள சர்ச்லாம் வந்து நாங்கள் சுற்றி பார்த்துருந்தோம். ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் இருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் செம்ம டயர்டாயாச்சுங்க. இப்போ வந்துட்டு நேராக ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி டே வந்து செம்ம ஹாப்பியாக போச்சு. ரொம்ப பிளஸ்ஸிங்காகவுமே இருந்துச்சுன்னு சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் இன்னொரு விளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.